ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்க வராங்க. அந்த ஜாதகம் உயிரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன். இன்னைக்கு கோச்சாரத்தை எடுத்துங்க. இன்னைக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய 1, 5, 9 கிரகங்கள் என்ன? இப்ப நீங்க பார்க்கக்கூடப்போ ஒரு லக்னம் இருக்கும். அந்த லக்னத்துக்கு 1, 5, 9 என்ன கிரகம்? இந்த ஏதாவது ஒரு கிரகம் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 1, 5, 9ல மேட்ச் ஆகணும். இல்ல 2, 6, 10ல மேட்ச் ஆகணும். திரிகோணங்கள் 3 திரிகோணம் இருக்கு இல்லையா? 3 திரிகோணத்துல ஏதோ ஒரு திரிகோணத்துல இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அந்த ஜாதகர் உயிரோட இல்லைன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எதிரடை நட்சத்திரங்களை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறத இன்னும் ஈஸியா சொல்லலாம். எப்படின்னா, லக்னம் தான் ஜாதகர். அவரு போயிட்டு சூரியனுக்கு எதிரடியில உட்கார்ந்துக்கிறார். இல்ல அன்னைக்கு கோச்சாரத்துல பாருங்க, லக்னத்துக்கு எதிரடியில மாந்தி, ராகு, கேது, சனி 4 பேரும் வந்தாங்கன்னா அந்த ஜாதகர் உயிரோடு இருக்க மாட்டார். லக்னம் எதிரடையில சனி, கேது, மாந்தி, ராகு 4 பேரும் எதிரடையில வந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகம் கண்டிப்பா உசுரோடு இருக்காது. அதே நீங்க எதிரடை நட்சத்திரத்தை வச்சு ஈஸியா சொல்ல முடியும். நான் சொல்றது எல்லாரும் அதுக்காகவே அந்த புக்கு படிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஜோதிடம் வளரணும் அப்படின்னா 4 பேருக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் சொல்ல கட்டணம் வாங்கிட்டு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஏன்னா நம்ம கட்டணம் கொடுத்து தான் படிச்சிருக்கோம், அதனால தப்பு இல்லை. ஆனால் சொல்லி கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சூரியன் கேது, இது சூரியன் கேது இணைவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சூரியன் கேது இணைவு பெற்றால் பூர்வீகத்துல இருக்கக்கூடாது. ஏன் அப்பாவுக்கும் மகனுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவோம். அப்பாவும் மகனும் சேர்ந்து இருக்க வரைக்கும் முன்னேற்றம் இருக்காது. 2 பேர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள முன்னேற்றம் வரும். இந்த சூரியன் கேது புத்திர சோகத்தையே உருவாக்கிடும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் மாந்தி உட்கார்ந்துருக்கோ அவங்கெல்லாம் தன்னோட குழந்தையை, அதாவது குழந்தைக்கு 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னா அந்த குழந்தைய ஹாஸ்டல்ல படிக்க வைங்க. மாந்திக்கு பரிகாரம் பண்ணுங்க. ஆனா மாந்தீஸ்வரர் கோயில் அற்புதமா இங்க முத்தூர் பக்கத்துல இருக்கு. சிவனே மாந்தீஸ்வரரா உட்கார்ந்துருக்காரு. மாந்தீஸ்வரர் கோவில் முத்தூர் பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாவே அவங்க ஆட்டோக்காரங்கிட்ட மாந்தீஸ்வரர் கோயில் போகணும்னா அவன் கூட்டு வந்துடுவான். அதே கும்பகோணம் போனீங்கன்னா ஒரு கோவில்ல ஒரு தனியா ஒரு இடத்துல இருப்பார், ஒரு இதுல இருப்பார். அவருக்கு தனி கோவில் கிடையாது அங்க. ஆனா இங்க ஈஸ்வரனே மாந்தியா உட்கார்ந்துருக்காரு. மாந்தீஸ்வரர்ங்கிற பேர்லயே உட்கார்ந்துருக்காரு. அந்த மாந்திக்கு பரிகாரம் பண்றவங்க அந்த மாதிரி இடத்துல போய் பரிகாரம் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறது வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்க, அப்புறம் நான் சொல்றேன் அங்க போய் என்ன பண்ணுங்கிறத. இது நம்ம ஒருத்தருக்குமே என்ன சொல்றோம்னா, எந்த இடத்துல மாந்தி இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை. மாந்தி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. இப்போ மாந்தி 11ல இருந்தா நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த நல்லது எப்படி நல்லது நடக்கும், ஆனா ஒரு ஸ்டேஜில் நம்ம கைவிட்டு போயிடும். போய் ஒருத்தருமே மாந்திக்குன்னு ஒரு பரிகாரம் பண்ணிடணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். லக்னத்தில் இருந்தா என்ன பரிகாரம், 2ஆம் இடத்துல இருந்து என்ன பரிகாரம், 3ஆம் இடத்துல ஆளுக்கு அந்த இருக்கிற இடத்தை பொறுத்து பரிகாரங்கள் மாறும். அதையும் தெரிஞ்சு பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டால் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கும். அதையும் கவனிச்சு பாருங்க.
ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஈஸியான பரிகாரங்கள் செய்யணும். நம்ம என் நண்பர் இருக்கார், ஒருத்தர் சொல்வார், ராகு கேதுகளுக்கு பரிகாரம் எங்க போவீங்க? நாகர்கோயில் போங்க, காளகஸ்தி போங்க, இதெல்லாம் சொல்றீங்க. நீங்க இது அஸ்ட்ரோ மாதவா சேனலை பாருங்க, எனக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்கே இனிமேல் நிறையா வரும். நீங்க அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், ராகு கேதுக்கள்னா யாரு? நிழல் கிரகங்கள்னு சொல்றோம். அப்போ இந்த நிழல் கிரகங்களுக்கு எப்படி பரிகாரம் பண்றது அப்படின்னா, அது எந்த வீட்டில் இருக்கு அந்த கோயிலுக்கு போகணும். இப்போ ராகு செவ்வாய் வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்னா முருகன் கோயிலுக்கு போகணும். சுக்கிரன் வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்னா மகாலட்சுமி கோயிலுக்கு போகணும். எப்படி போகணும்? அந்த சாயந்தர நேரத்தில், அதாவது பொழுது சாயற நேரம்னு சொல்லுவோம், அந்த நேரத்தில் ராகு கேதுகளுக்கு பரிகாரமா நம்ம என்ன ராசியில் இருக்கோ அதுக்கான என்ன தெய்வமோ அந்த தெய்வத்தின் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோபுர நிழல், மூலஸ்தானம் இருக்கும் இல்லையா, அந்த நிழல் விழுகும் இல்லை சாயந்தர நேரத்தில், அந்த நிழல்ல 48 நிமிஷம், அதாவது 2 நாளிகை உட்காந்து பரிகாரத்தை அவர் நல்லா வேண்டிக்கிட்டு வந்தால் அது பரிகாரமாகும். நீங்கள் எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்க வேண்டியதில்லை. அங்கே நாகர்கோயில் போங்க, காளகஸ்தி போங்க, இதெல்லாம் தேவையில்லை. இது சொல்லி நடந்திருக்கு. நிழல் கிரகங்களுக்கு அந்த தெய்வங்களுக்கான நிழலில் போய் உட்காரணும். கோபுர நிழல் மெயினாக பார்த்தீங்கன்னா கோபுர நிழலில் உட்காரணும். 2 நாளிகை 48 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த தோசை பரிகாரம் நீங்கிடும். அதையும் நீங்கள் கவனித்து பார்க்கலாம். ஓ, ராகு எல்லா இடத்துலையும் தீங்கு செய்ய மாட்டார். மறைவுஸ்தானங்கள் இருக்கப்போ அவர் நன்மை தான் செய்வார், தீமை செய்ய முடியாமல் இருப்பார், அவ்வளோதான். அதனால நீங்கள் எல்லாத்துக்குமே ராகு தோசை இருக்கு, ராகு தோசை இருக்குன்னு எல்லாம் அங்கங்கே போகாதீங்க. இது மாதிரி நிழலில், கோபுர நிழலில் உட்காருங்க. கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் நீங்கும் இந்த பரிகாரத்தில். நான் நிறையா விஷயத்த சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்காதங்கன்னு சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க எனக்கு. ஆனால் நான் அது ஒத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் திரிகோணம் பார்க்குறீங்க. திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்